இங்க திலகன்றவர் இந்த ஊர்லயே பெரிய ரவுடியா இருப்பாரு. ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது அவங்க வீட்ல இருக்க எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க. அந்த வாட்ச்மேனையும் சாவடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க குழந்தை மட்டும் உயிரோட இருக்கான். அத பார்த்ததுமே இவங்க வைஃப் நம்மளுக்கு தான் குழந்தை இல்ல. இந்த குழந்தைய நம்ம புள்ளையா நினைச்சு வளர்ப்போம்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு சுத்தமா பிடிக்காம இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இவனுக்கு பாரிவேல்னு பேர் வச்சு ரொம்ப சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு தடவை கூட சிரிக்க மாட்டான். அதை பார்த்ததுமே கவலைப்பட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. டாக்டர் அவன் கண்ணுதலே ஒரு சம்பவத்தை பார்த்ததால தான் இப்படிலாம் நடந்திருக்கு. அதனால போக போகலாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இவனுக்கு காமெடி படம்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அப்ப கூட சிரிப்பு வரலன்னு சொல்றான். தென் இவனுக்கு ஆக்ஷன் படம்லாம் போட்டு காமிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்பன்னு பார்த்து இவனோட ஹஸ்பண்ட் அப்பான்னு கூப்பிடுறா. அதை பார்த்ததுமே கோவப்பட்டு யாரடா அப்பான்னு கூப்பிடுறன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. தென் இவன் ஸ்கூல்ல இப்படியே தான் இருக்கான். ஆனா எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான். அவங்க அம்மா கிட்ட பேசி இவனுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதில் சேர்த்து விடுங்கன்னு சொல்றாங்க. அதனால கராத்தே கிளாஸ்லாம் சேர்த்து விடுறாங்க. ஆனா ஒரு நாள் இவங்க இறந்து போற நிலைமை வருது. அப்பதான் நீ என்னோட பையன் கிடையாது, எங்க வீட்டுல இருந்த வாட்ச்மேனோட பையன்ற உண்மையை சொல்றாங்க. அதுக்குதான் அப்பா என் மேல எப்பவுமே கோவப்படுறாருன்னு கேட்கறா. அப்பதான் இவங்க அவர் தான் உனக்கு எப்பவுமே அப்பா, அவரை நீ தான் கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போறாங்க. அண்ட் அப்பாவும் பையனும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கொலை பண்றதுக்காக ஆள்லாம் வந்துடுறாங்க. அதை பார்த்த இவன் அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அவங்க அப்பாவை பையனை போய் காப்பாற்ற சொல்றாங்க. ஆனா இதுதான் சான்ஸ், அவன் போயிடுவான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா இவன் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். பார்த்தா அவங்க மாமா தான் இவங்க அப்பாவே கொலை பண்ண வந்திருக்காரு. அவங்க மாமான்னு கூட பார்க்காம அவனையும் அடிச்சு போட்டுறான். அதை பார்த்து அவங்க அப்பா முதல் தடவை வாடா என் மகனேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு.